ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து செகண்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். அப்புறம் அப்படியே தேர்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அப்படியே திரும்ப பேக்கில் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். திரும்பவும் செகண்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச், அப்புறம் தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச், அப்படியே ஃபர்ஸ்ட் லைனில் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறோம். இதுதான் ஸ்ட்ரிப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது உங்களுக்கு வீடியோ பார்க்குற டைமில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியான ஸ்டிச் தான். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறது மாதிரி தான். இது 3 லைன்ஸ் எடுத்து பக்கத்துலேயே நெருக்கமாக ஸ்டிச் போட்டு கொடுக்குறோம். அப்புறம் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுற டைமில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அப்போது சீக்கு பிடிக்காமலும் நூல் கட் ஆகாமலும் நீட்டாக கிடைக்கும் ஒர்க்கு. அப்புறம் முடிக்கிற டைமில் ஒரு எண்டு நாட் போட்டு முடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ரவுண்டு ஷேப் ட்ரா பண்ணி அதில் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதில் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு குட்டியாக போட்டிருக்கோம் இல்லை, ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் ரவுண்ட், அதுலேருந்து செகண்ட் லைன் போகிறோம். அதுலேருந்து 3வது ரவுண்ட் போயிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச் கொடுத்து அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் ஒர்க்கை. நீங்கள் இதை ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணி கூட ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணோன்னா அதை 3ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இது பார்க்குறச்ச ஒரு ஒர்க் பண்ணி முடிகிற டைமில் ஒரு வீல் ஸ்டிச் மாதிரி கிடைக்கும். இது நம்ம ஒரே அளவு கேப்புகளில் போட்டு ஸ்டிச் கொடுத்தோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம சின்னதாக போட்டிருக்க ஸ்டிச்சில் நெருக்க மாட்டோம். செகண்ட் போட்டிருக்க கொஞ்சம் பெரிய ரவுண்டில் கொஞ்சம் கேப் விட்டும், 3வது போட்டிருக்க பெரிய ரவுண்டில் கொஞ்சம் கூட கேப் விட்டும் போட்டோன்னா இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கேப் விடுறது ஒரே அளவுகளில் கேப் விட்டோன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ரவுண்டு ஷேப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற டைமில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது நம்ம வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான் கண்டக்ட் பண்ணுறது. உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா, இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு கிளாஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்க்கு அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.